தாட்ஸ். நம் வாழ்க்கையில் அதிகமான மோகமும் ஆசையும் வைத்துக்கொள்வது மனதின் அமைதியை சிதைக்கும் மிக நுணுக்கமான எதிரிகள். மனிதன் எதையும் அளவுக்கு மீறி சிந்திக்கத் தொடங்கினால் அது அவரது மனநலத்தையும் இயற்கையான சந்தோஷத்தையும் வாழ்க்கையின் உண்மையான இலக்குகளையும் களவாடிவிடுகிறது. அதிகமான ஆசை மனத்தில் ஏற்படுத்தும் அலைச்சல் நம்மை தேவையற்ற கவலைக்குள் தள்ளுகிறது. பிறரிடம் தேவையற்ற கோபத்தையும் சீற்றத்தையும் வெளிப்படுத்த வைக்கிறது. நம்மை நாமே வெறுக்கும்படி ஒரு உளவியல் அழுத்தத்தை தூண்டுகிறது. உண்மையில் நாம் பலவீனப்படுவது வெளி உலகம் காரணமாக இல்லை. அதிகமான பற்று, அதிகமான எதிர்பார்ப்பு, அதிகமான கட்டுப்பாட்டு எண்ணம் இவையே மனதின் உண்மையான பலவீனங்கள். எதன் மீது நாம் பலவீனமாக இருக்கிறோமோ அதை நேர்மையாக நாம் தான் சீர் செய்தால் மட்டுமே வாழ்க்கையில் நிம்மதி, ஒளி, தெளிவு உருவாகும். மனம் நம்முடையது, அதை ஆளுவது இன்னொருவரின் கடமையல்ல, நம்முடையது. அதை சீர் செய்யும் எளிய வழி கடமையை இறைவனை நினைத்து புன்னகையுடன் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது. ஆன்மீக சாஸ்திரங்களில் சொல்லப்படும் மிக உயர்ந்த ரகசியம் இதுதான். நீ செய்கின்ற கடமை உன்னுடையது, அதன் பலன் இறைவனுடையது. பகவான் சிவனும் விஷ்ணுவும் எத்தனை பெரிய பொறுப்புகளை ஏற்றிருந்தாலும் அவர்கள் எப்போதும் புன்னகையுடனும் பரவசமான அமைதியுடனும் நற்காரியங்களை செய்பவர்கள். அவர்கள் போலவே நாம் செயல்படத் தொடங்கினால் நம் வாழ்க்கை சிறப்பாக மலர்வதில் ஐயமே இல்லை. நமக்காக வரும் ஒவ்வொரு அனுபவத்தையும் இது நன்மைக்காகத்தான் என்று நம்பிக்கையுடன் ஏற்றுக்கொண்டு புன்னகையுடன் முன்னேறினால் வாழ்க்கை தானாகவே சிறந்த பாதைக்கு நம்மை அழைத்து செல்லும். அதுவே ஆன்மீகத்தின் உண்மையான பாதை. அமைதி, ஏற்றுக்கொள்வது, புன்னகை, கடமை, இறைவனை நினைத்த செயல்.